இருந்தது, படம் நல்லா இருந்தது. என்ன சொல்றது, சிவனும் நல்லா இருந்தது. தனுஷ் பார்க்க தான் வந்தேன், தனுஷ் பார்த்தேன். போய் சொல்றா வேற லெவல். நான் கூட மொக்கையா இருக்குன்னு இருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவா அந்த தங்கச்சி அந்த காலிக்கு முன்னாடி நின்று இப்போ ப்ராக்டிஸ் எடுப்பாங்களா அவங்க குழப்பம், அதுதான் செம்மையாக இருந்துச்சு. தனுஷ் டைரக்ட் பண்ணலாம், நல்லா இருக்கு. அவர்லாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துலேயுமே எல்லா படத்துலையும் அவர் தண்ணி ஸ்பெஷல் தான். அவருக்கே செம்ம ஃபேன்ஸ், இங்கே வந்ததே நிறைய ஃபேன்ஸ் அவருக்காகவே வந்திருப்பாங்க. படம் சூப்பராக இருந்தது. ஒரு உடன்பிறப்பே துரோகம் பண்ணுறத ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு சகோதரனுக்கு எப்படி துரோகம் பண்ணக்கூடாதுன்றது இந்த படத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. தனுஷ் சார் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க, சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பர். அவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஒரு அண்ணனுக்காக தான் வாழ்க்கையை இழந்துட்டு அவங்கள மறுபடியும் கொலை பண்ணியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது சார். சூப்பராக இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது தனுஷ் ஆக்டிங்கு அண்டு துஷார் ஆக்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணி. படம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, டெரராக தான் இருக்குது, சாரி கொஞ்சம் இதாக இருக்குது. பட் மூவி சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஆக்டிங் சூப்பர் அண்ட் டைரக்ஷன் ஆல்சோ சூப்பர். சான்ஸே இல்லை, ஏஆர் ரஹ்மான் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் முக்கால்வாசி அவருக்காக தான் வந்தது. தனுஷ் ஆக்டிங்காகவும் இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்காகவும் நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதைன்னு சொல்லலாம். சொந்த தம்பிங்களே இது வரைக்கும் யாரும் பொண்ணது கிடையாது, புதுசாக எடுத்திருக்காங்க. சொல்லு நண்டு, எப்படி இருந்து சொல்லு. நல்லா இருக்கு, சொல்லு. பிடிச்சிச்சு. நல்லா பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா அருமையாக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா குடும்ப கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது சார். படம் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. படத்தில் அந்த போகி சாங் தான் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் படத்தில் கிளைமேக்ஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி கதை விறுவிறுப்பாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போயிட்டார். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்கு. எஸ்ஜே சூர்யா அவருக்கு கிடைச்ச ஆக்ஷன்ஸ் அந்த கம்மியாக வந்தாலுமே படம் ஃபுல்லாக வந்தாலுமே நல்லா கரெக்டாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 50 days மேலே ரன் ஆகும் படம். அது நல்லா இருக்குது. அந்த ஒரு பாட்டு தான் ஹைலைட்டே படத்தில். ஸோ அதுதான் இன்னும் தூக்கிட்டு இருக்கு படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, பார்க்க விருப்பம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்த கதையே இந்த பல மத்திய படம்லாம் பார்க்குறோம், வெற்றிமாறன் படம்லாம் பார்க்குறோமே, அப்படியே இம்பேக்ட் இருக்க மாதிரியே இருந்தது. அது பிரமாதமாக ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. தனுஷ் நடிப்பு பிரமாதம், அங்கே நல்லா பண்ணாங்க. அந்த நடிப்பு போகிறதுக்கு ஓகே. தனுஷ் எக்ஸ்ட்ராடினரி சொல்லுவது ஒன்றும் இல்லை, அந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் கதை ரொம்ப தொய்வாக ஜப்படி இழுத்து போகிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஓகே, பார்க்கலாம். செல்வராஜ் சூர்யா பற்றி தெரியும் நமக்கு, கத்தி நடிப்பார், அது ஓகே. செல்வராஜ் வழக்கமாக நடிப்பு தான். தனுஷ் ஒரு வித்தியாசமான நடிப்பு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சாங் சூப்பராக இருந்துச்சு. பிரபுதேவா பண்ணியிருக்காரு போல், நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. படம் பார்க்கலாம். இப்போ வேறு படமும் இல்லாத இது படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நைஸ், வெரி நைஸ். சாங் சூப்பர், எல்லா சாங் சூப்பர். நல்லா பண்ணியிருக்கு. சாங்ஸ் நல்லா இருந்தது. நான் அவ்வளோ சாங்ஸ் கேட்க மாட்டேன், பட் செம்மையாக இருந்துச்சு. தங்கச்சி சாங் வேறு லெவல், ட்ரெண்டிங் ஆன மாதிரியே செம்ம சூப்பராக இருந்துச்சு சாங்.